வெடிய போடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி அஜித்தினுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துகின்ற விதமாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய விமர்சனங்கள் நல்லபடியாகவே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளியாகி இருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரனுடைய சம்பவம் என்று சொல்லி இப்போது படம் பார்த்த பல பேரும் சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் அதிகப்படியான வசூலை ஈட்டிக் கொடுக்கின்ற ஒரு திரைப்படமாக மாறும் என்றுதான் பரவலான கருத்துக்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. படத்திலே கதை என்று சொல்லி எதுவுமே கிடையாது, எல்லாமே அரைத்தமா கதைதான். ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய காட்சி அமைப்புகளை ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படியே ஒரு பியோர் ஃபேன் பாய் சம்பவமாகவே செய்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த திரைப்படம் அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு அதிகமாகவே பிடித்திருக்கிறது. இந்த திரைப்படத்திலே வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவ்வளவு விறுவிறுப்பாகவும் மாசாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் எல்லோருக்கும் பிடிக்கின்ற படமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி முதல் நாள் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எது எப்படியோ விடாமுயற்சி திரைப்படம் ஏமாற்றியதற்கு பிறகு பசியோடு காத்திருந்த இந்த அஜித்தினுடைய எல்லா ஃபேன்ஸுக்கும் இந்த திரைப்படம் ஒரு விருந்தாக மாறியிருக்கிறது.